tell us your name? The new friend joined with the name Barnabas Joel. C. My name is Gypsy. Gypsy. Can you spell your name? Can you spell your name? BETSY. 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 Oh, Betsy. Okay. Welcome, Betsy. Thank you, ma'am. Thank you, ma'am. Welcome. And we have E. Samuel. Welcome, Samuel. From which church are you joining, Samuel? எந்த சர்ச்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க? அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நடுக்காவேரி. ஓகே, நடுக்காவேரி. வெல்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணது. எனிபடி நியூ? வேற யாராவது புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்களா? யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? Okay, we are about to begin. சரியா? Jana, Ellen, Jason, Caleb, Yosua. Then we have another new friend, Cherishlyn. A new name. New friend, new name. Cherishlyn, can you on your video so that we can see your beautiful face? சரி. Yes, Cherishlyn from Tanjavur main church. We want your video on. Okay, Rhea, that's fine. I understand. சரி. Caleb, are you ready to pray today? இன்னைக்கு நீங்க தான் ஓப்பனிங் ப்ரேயர் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். சரியா? ஓகே Caleb? சாரி, உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு ப்ரே பண்ணு. ஏசப்பா உங்க சோதரர் ஏசப்பா, இந்த ஜூம் மீட்டிங் தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்த ஜூம் மீட்டிங் மூலியமா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஞானம் தாங்க ஏசப்பா. இந்த ஜூம் மீட்டிங் முழுவதும் எங்க கூட இங்க வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வாதிங்க ஏசப்பா. அங்க சொல்லி தர எல்லா வசனங்களையும் மனசுல பதிஞ்சு நாங்க நல்லா மனப்பாடம் பண்ணணும் ஏசப்பா. இந்த ஓய்வு இந்த ஜூம் மீட்டிங் இந்த ஜூம் மீட்டிங் முழுவதும் எங்க கூடவே இருங்க. உமக்கு நன்றி. ஆமேன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ கேலப். அழகான ஒரு ஜெபம், மனதுல இருந்து ஹார்ட்ல இருந்து வந்த ஒரு பிரேயர். காட் பிளஸ் யூ. ஓகே, ஜீசஸ் லவ்ஸ் டு ஹியர் த பிரேயர் ஆஃப் சில்ட்ரன். ஏசப்பாக்கு குட்டி பிள்ளைங்க யாரு ப்ரே பண்ணாலும் ஏசப்பா கேட்பாங்க. ஆனா குட்டி பிள்ளைங்க நீங்க மனசுல இருந்து ப்ரே பண்றது ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உடனே கேட்பாங்க. சரியா? ஓகே, சோ கீப் ப்ரேயிங் ஆல்வேஸ். சரிங்களா? ஓகே, லெட் அஸ் சிங் ஃபியூ சாங்ஸ். ஒரு சில பாடல்களை பாடுவோம். நேத்து நம்ம ஒரு புது சாங் கத்துக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, I saw Cherishlyn's beautiful face. Welcome, Cherishlyn. We are so happy that you joined us today and hope to see you every day. Yeah, God bless you. சரி, நேத்து லேர்ன் பண்ண புது சாங் பாடுவோமா? எந்த பாட்டு? கலாத்தியர் 5:22-23. ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? சரி, உங்க பைபிள் இருந்துச்சுன்னா பைபிள் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. கலாத்தியர் 5:22-23. அதுல இருக்கிற வேர்ட்ஸ் தான் நமக்கு முக்கியமா கோர்வையா வரணும் இல்லையா? ஆமா தானே? சரி, நான் பாட கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. மைக் வந்து மியூட்லயே இருக்கட்டும். சரியா? ஓகே, 1 minute. ஓகே, பாடுவோம். ஆவியின் கனி அதை கொஞ்சம் கவனி, ருசித்து பாரு நீ மகிழ்ச்சியே இனி. ஆவியின் கனி அதை கொஞ்சம் கவனி, ருசித்து பாரு நீ மகிழ்ச்சியே இனி. கலாத்தியர் 5:22-23 சொல்லுவதை கேள். கலாத்தியர் 5:22-23
சொல்லுவதை கேள் ஆவியின் கனி, அதை கொஞ்சம் கவனி, ருசித்து பாரு நீ, மகிழ்ச்சியே இனி, அன்பு சந்தோஷம் சமாதானம். சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்ட்ஸ் தெரியும்ல, பைபிள்ல பார்த்து பாடலாம் இல்லையா? வேர்ட்ஸ் அப்படி அந்த கோர்வே நம்ம பாட போறோம். ஓகே, அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம். அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம், விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம், விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம். சரி, எத்தனை பேர் லேர்ன் பண்ணிட்டீங்க இந்த சாங்? நீங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது, நீங்க வீட்ல ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இந்த சாங் என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? பாடிட்டே இருக்கலாம் இல்லையா? அது பாட பாட உங்க மைண்ட்ல என்ன ஆயிடும்? அப்படியே பதிஞ்சிரும். அப்ப நீங்க அதே போல வாழ்றதுக்கு ஏசப்பா உங்களுக்கு பலம் தருவாங்க. சரியா? ஓகே, இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? தம்பி உனக்கு தெரியுமா, தங்கை உனக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு? ஏதோ ஒரு ஆக்ஷன் இப்படி எல்லாம் பண்ணுமே. கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு இல்லையா? பாடுவோமா? தம்பி உனக்கு தெரியுமா, தங்கை உனக்கு தெரியுமா, எப்படி போஷிப்பார் என்று உனக்கு தெரியுமா? தம்பி உனக்கு தெரியுமா, தங்கை உனக்கு தெரியுமா, எப்படி போஷிப்பார் என்று உனக்கு தெரியுமா? உச்சிதமான கோதுமையால் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையால் உன்னை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவார். தம்பி உனக்கு தெரியுமா, தங்கை உனக்கு தெரியுமா, எப்படி போஷிப்பார் என்று உனக்கு தெரியுமா? எப்படி போஷிப்பார் தெரியுமா தெரியாதா? எப்படி ஏசப்பா உங்களை எல்லாம் எப்படி போஷிப்பாரு? சாதாரணத கொடுப்பாரா, நல்ல உச்சிதமான நல்ல ஆகாரத்தை கொடுப்பாரா? நல்ல ஆகாரத்தை கொடுப்பாங்க. எஸ், நல்ல ஆகாரம், சத்துள்ள ஆகாரம். சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம சரீரத்துக்கு ஏத்த நல்ல பலன், நம்ம மனதுக்கு ஏற்ற நல்ல பலன் எல்லாத்தையும் ஏசப்பா நமக்கு நிறைவா சத்தா பிளஸ்ஸிங்கா நமக்கு கொடுப்பார். சரியா? எனக்கு ஒரு சிலர் டிராவல் பண்றாங்க, அதனால அவங்களால என்ன பண்ண முடியல, வீடியோஸும் ஆன் பண்ண முடியல. வீட்டுல இருக்கிற அழகான குட்டி பிள்ளைங்க, தம்பி தங்கச்சி, நீங்க என்ன பண்ணலாம்? உங்க வீடியோ ஆன் பண்ணலாம்ல? உங்க முகங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வருது இல்ல? இப்ப யோசிச்சு பாருங்க, நான் கண்ணாடி முன்னாடி நின்னு தனியா பேசினா எப்படி இருக்கும்? ஏன் மூஞ்சியே பார்த்துட்டு பேசினா எப்படி இருக்கும்? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஐயோ பைத்தியம் போல, தனியா கண்ணாடி முன்னாடி நின்னு. இப்போ உங்களுடைய வீடியோஸ் ஆஃப்ல இருந்தா அது அப்படிதான் இருக்கு. பாஸ்ட் ஆண்டி மட்டும் என் மூஞ்சியே ஆன்ல வச்சுட்டு பார்த்துட்டு மற்றதெல்லாம் பிளாக்கா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஆண்டிக்கு ஏதோ கலந்து போச்சு அப்படின்னு தோணும் இல்லையா? சோ ப்ளீஸ், உங்களுடைய வீடியோஸ், பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க ஆஃப்ல இருக்காங்க, இட்ஸ் ஓகே. ஆனா குட்டி பிள்ளைங்க நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வீடியோஸ் ஆன்ல வேணும். ஏன்னா இந்த ப்ரோக்ராமே உங்களுக்காக தானே. உங்களை நாங்க பாக்கணும், யார் அது இவ்வளவு ஆர்வமா ஜாயின் பண்ணி காடோடைய பிளெஸிங்ஸ வாங்கறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு கோரஸ் நம்ம பாடுவோம். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிற என்னது? உங்களோட குவிஸ், ரைட்? சோ உங்களுடைய குவிஸ் முடிச்சாதான் உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லையா? இல்லைன்னா அது வரலும் மண்டை அப்படியே தான் இருக்கும், மண்டை காஞ்சிட்டு இருப்பீங்க, எப்படா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆமா தானே? இதே குவிஸ கடைசியா வச்சுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மெசேஜ கவனிக்க மாட்டீங்க. அடுத்து எப்ப குவிஸ், எப்ப முடியும், குவிஸ் எப்ப அப்படின்னு. அதனாலே உங்களுக்காகவே குவிஸ ஃபர்ஸ்ட் வச்சிடுறோம். ஓகேவா? சரி, இன்னும் ஒரு சாங் அண்ட் தென் வில் கோ டு தி குவிஸ். ஓகே, சரி. போன முறை நம்ம ஒரு பாட்டு பாடணும், அந்த 5 அப்ப 2 மீன் பாட்டு ஞாபகம் இருக்கா? கூட்டத்திலே அழகான சின்ன பையன் பாடலாமா? ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் அப்படியே லைட்டா கை தூக்குங்க பாக்கலாம். ஓகே, 1 2 ஒரு சிலருக்கு தெரியும். ஓகே, சோ நம்ம சேர்ந்து பாடுவோம். ஓகே,
கூட்டத்திலே அழகான சின்ன பையன். கை இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குப்பா. ஏசப்பா எனக்கு 2 கை கொடுத்திருக்காங்க. நான் ஆக்ஷன் பண்ணிதான் நான் பாடுவேன். உங்களுக்கு எல்லாம் ஏசப்பா கொடுத்திருந்தாங்கன்னா ஆக்ஷன் பண்ணுங்க. இல்ல குடுக்கல அப்படின்னா அப்படியே வந்து நீங்க ஒரு ஸ்டாச்சு மாதிரி உட்கார்ந்துட்டு இருங்க. சரியா? உங்க இஷ்டம்ப்பா. நான் ஒன்னும் சொல்லப்பா. ஓகே, லெட்ஸ் சிங். கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல பையன். கூட்டத்திலே அழகான சின்ன பையன், இயேசுவையே பார்க்க வந்த நல்ல பையன். சீடர்களின் பரபரப்பை கண்டானாம், 5 அப்போ 2 மீனும் தந்தானாம். சீடர்களின் பரபரப்பை கண்டானாம், 5 அப்போ 2 மீனும் தந்தானாம். ஆசீர்வதித்து கொடுத்தாரே இயேசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர். ஆசீர்வதித்து கொடுத்தாரே இயேசு, அள்ளி அள்ளி கொடுத்தாரே சீடர். 5000 அதிகமானோர் அதை உண்டு, மீதியாக எடுத்த கூடை 12. 5000 அதிகமானோர் அதை உண்டு, மீதியாக எடுத்த கூடை 12. சின்ன சின்ன தாளந்துகள் உனக்கு உண்டு, இயேசுவுக்காய் செலவு செய்ய அழைப்பு உண்டு. சின்ன சின்ன தாளந்துகள் உனக்கு உண்டு, இயேசுவுக்காய் செலவு செய்ய அழைப்பு உண்டு. பெரிய பெரிய காரியங்கள் என்னால் உண்டு, பரலோகத்தில் அதை கண்டு மகிழ்ச்சி உண்டு. பெரிய பெரிய காரியங்கள் என்னால் உண்டு, பரலோகத்தில் அதை கண்டு மகிழ்ச்சி உண்டு. ஓகே, நல்லா ஆக்டிவா எங்களோட இன்னைக்கு இந்த சாங் சர்வீஸ்ல நல்ல பாடல்களை பாடி கைகள் அசைச்சு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாரையும் காட் வந்து இன்னும் நிறைய 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 பிளஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. சரிங்களா? சரி, now let's quickly begin our quiz. எல்லாரும் உங்களுடைய chat பாக்ஸ்க்கு போயிருங்க. உங்களுடைய மைக்ஸை மியூட்ல வச்சுக்கோங்க. குவிஸ் நடக்கும்போது யாரும் பேசக்கூடாது, பதில் கொஸ்டினை ரீட் பண்ணக்கூடாது, ஆன்சரை சொல்லக்கூடாது, ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது. சரியா? வெறும் உங்களுடைய கரெக்ட் ஆன்சரை கிளிக் பண்ணி நீங்க சென்ட் கொடுப்பீங்க. ஸோ ஒருவேளை புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ண பிள்ளைங்க கூட சாட் பாக்ஸ்ல கொடுக்கப்படுற அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு கரெக்ட் ஆன்சரை நீங்க கிளிக் பண்ணிட்டு சென்ட் அழுத்தி விட்டுருங்க. சென்ட் பண்ணல அப்படின்னா நீங்க குவிஸ்ல ஜாயின் ஆக மாட்டீங்க. சோ நியூவா ஜாயின் பண்ற பிள்ளைங்க இன்னைக்கு கிளிக் ஆன் த லிங்க் ஃபர்ஸ்ட். உள்ள போன உடனே அங்க வந்து உங்களுடைய பெயர் கேட்கும், உங்களுடைய பெயரை டைப் பண்ணிட்டு உள்ள நீங்க ஜாயின் ஆயிடலாம். சரியா? ஓகே. ஓகே. Okay, very good. Ellen has joined. Rhea, Caleb, Lilu, Joanna, Nicholas, Ria, Daphne, Betsy, Getsial, Manju, and somebody from VTR. Okay. Elijah, Esther. Keep joining, keep joining. Samuel from VTR. Very good. ஒருவேளை உங்க பேர் வரல, நீங்க இன்னும் ஜாயின் பண்ணலனா ப்ளீஸ் சொல்லுங்க. we will wait for you. சரண் இன்னும் ஜாயின் ஆகலையா? உங்க பேர் ஓகே ஓகே, I saw. Nathaniel. Shall we start, children? ஆரம்பிப்போமா?
Have all joined? யாராவது இன்னும் இருக்கீங்களா ஜாயின் பண்ண முடியாம? ஓகே, எல்லாம் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இருக்கீங்கன்னு அர்த்தம். So let's start. Okay, you get 15 seconds for every question. இங்கிலீஷ்ல ரீட் பண்றவங்க நீங்க ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். மற்றவங்களுக்கு நான் தமிழ்ல சுருக்கமா வேகமா ரீட் பண்ணிருக்கேன். சரியா? So don't answer, just click on the correct answer. ஏசப்பாவை நம்மளுடைய இருதயத்துல ஏத்துக்கிட்ட பிறகு நம்ம என்னவா மாறுவோம்? ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு ஆசிரியர், ஒரு புது சிருஷ்டி, ஒரு புது மனுஷனா மாறும். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த புத்தகம் நம்ம ஆவிக்குரிய ரீதியா ஒவ்வொரு நாளும் வளர ஹெல்ப் பண்ணுது? ஸ்டோரி புக், த பைபிள், நியூஸ் பேப்பர். வெரி குட். கொஸ்டின் 3. தேவனோடு பேசுவது என்றால் ஜெபிப்பது, படிப்பது, கேட்பது. வெரி குட். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏசப்பா போல வாழ்றதுக்கும் கீழ்ப்படிறதுக்கும் யார் பலன் தரா? தூதர்கள், பரிசுத்த ஆவியானவர், நண்பர்கள். வெரி குட். கிறிஸ்துவில் வளருவது என்றால் யாரை போல மாறுவது? இயேசுவை போல், ராஜாவை போல், நடிகரை போல். சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த பழக்கம் நாம இயேசுவோட இணைந்து இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுது? நாள் முழுக்க டிவி பாக்குறது, ஜபிப்பதும், வேத வாசிப்பதும், இல்ல தூங்குவது? வெரி குட். நம்ம தப்பு செய்யும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? மற்றவங்கள குற்றம் சாட்டணும், செஞ்ச தப்ப மறைக்கணும், இல்ல ஜபித்து மன்னிப்பு கேட்கணும்? வெரி குட். 8th question. ரூட் இல்ல ஃப்ரூட், the fruit of the spirit. ஆவியின் கனி என்னென்ன? அன்பு, சந்தோஷம், டேஷ். பொறாமை, சமாதானம், கோபம். வெரி குட். 9வது கேள்வி. கிறிஸ்துவுக்குள் வளர்வது நமக்கு எப்படி உதவி செய்யுது? பிறரை எப்படி நடத்துவதுக்கு? அவங்கள சோம்பேறி ஆக்குவது, இல்ல அவங்கள்ட்ட அன்பா நடந்துக்கிறது, இல்ல பெருமையா நடந்துக்கிறது? கடைசி கேள்வி. நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுக்குள்ள எப்படி வளர்கிறோம்? நம்ம ஏசப்பாவோட ஒரு மாதம் மட்டும் போதுமா? சண்டே மட்டும் போதுமா? இல்ல ஒவ்வொரு நாளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா? ஓகே, let's see the winners of today. Rhea again with 30 seconds, 10 on 10. Saran 38 seconds. Crystal 40 seconds, 10 on 10. Getsia, very good, 10 on 10. 41 seconds. Nathaniel 41 seconds. Okay, God bless you. Participate பண்ண எல்லாருக்கும் நன்றி. வண்டர்ஃபுல். மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் ஜெயிச்சிங்களோ உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நாளைக்கு உங்களுடைய ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? நேத்துதும் இன்னைக்குதும் ரிசல்ட் டுமாரோ இட் வில் பி ஷோன் டு யூ. ஓகே ஓகே, எவ்ரிபடி கம் பேக். எல்லாருமே உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் இல்லையா? ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிற நேரம். நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய யோசனை எல்லாம் இங்க அங்க சிதறாம கரெக்டா வசனத்தை மட்டும் ஸ்பீக்கரை கவனிங்க. அவங்க சொல்ற வேர்ட்ஸ் அப்படியே கோல்டன் வேர்ட்ஸ் எடுத்து உங்களுடைய நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. சரிங்களா?
உங்க ஹார்ட்ல அப்படியே பதிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய ஸ்கிரீன் நாங்க ஸ்கிரீன் இங்க வந்து ஸ்லைட் ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணாதீங்க, ஸ்கிரீன்ல யாருமே உங்களுடைய கை வண்ணத்தை காட்டாதீங்க. நீங்க அங்க டச் பண்ணாலும் உங்களுடைய பேர் வந்துரும். பேர் வந்தா நான் பேர் சொல்ல போறேன். பேர் சொன்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் யார் அந்த கிறுக்கல் வேலையை பண்ணியிருக்காங்க. சரியா? So if your name appears, you lose a star today. சரிங்களா? So don't touch the screen, don't scribble, don't try to do something. Okay? And be on the screen. அந்த ஸ்கிரீன்ல உங்க ஸ்பீக்கர் இருக்கணும், ஸ்லைட் ஷேர் தெரியணும். வேற யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உடைய ஃபேஸ நீங்க பார்த்துட்டு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்ட்டு பார்க்க கூடாது. Are you ready? Deal okay? Okay, so I am going to mute everyone. உங்களை எல்லாரையும் நான் மியூட் பண்ண போறேன். ஸ்பீக்கர் மட்டும் அன்மியூட்ல இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. அவங்க கொஸ்டின் கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு தம்ஸ் அப்போ ஏதோ நீங்க வந்து அந்த செய்கையில நீங்க வந்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவங்களுக்கு இல்ல நீங்க ஆன்சர் பண்ணியே ஆகணும்னு இருந்தா ரேஸ் யூர் ஹேண்ட்ஸ், ஐ வில் கிவ் யூ அ சான்ஸ் டு அன்மியூட். எல்லாரும் ஒரே நேரத்துல அன்மியூட் பண்ணிட்டு பெச்சமுச்சான்னு நம்ம பேச போறது இல்ல. பேக்ரவுண்ட்ல மம்மி டாடி யாராவது இருந்தாங்கன்னா tell them not to talk. ஓகே? நீங்களும் குட் சில்ட்ரனா இருங்க, திட்டு வாங்காது. ஓகேவா? ஐ யூ ரெடி? ஓகே, நம்ம இன்னைக்குரிய மெசேஜ் நமக்கு வந்து கொடுக்க போறது யாரு? நீங்க ஃபிளையர்ல பாத்துருப்பீங்க. யாரு சொல்லுங்க பாக்கலாம். கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்கணும். Who is the speaker for today? No one? Yes, thank you Samuel, God bless you. So Mrs. Kalayarasi Praveen அவங்க வந்து நமக்கு இன்னைக்குரிய மெசேஜ் வந்து கொடுக்க போறாங்க. And what's the message? Many parts but one body. சரியா? அந்த மெசேஜ் நமக்கு கொடுப்பாங்க. அந்த மெசேஜுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கு. அத ஃப்ளோரா அண்ட் நிக்லஸ் நமக்காக பாடப்படும். எஸ், ஃப்ளோரா அண்ட் நிக்லஸ். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை சரணை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் காலம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை சரணை தேடி வருவார் என்று. தாயனும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, நீரில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீரில் வாழ்கின்றீரே. நீரெந்த நேசர் தானே, நீரெந்த நண்பர் தானே, நீரெந்த நேசர் தானே, நீரெந்த நண்பர் தானே. என்னென்றும் உந்தன் அன்பை என்னவென்று நானும் சொல்லுவேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என்னை சரணை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் காலும் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். பாஸ்டர் பாடு. Thank you. God bless you Nicholas and Flora for that beautiful meaningful song. கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. Thank you, ma'am. Yes, thank you. Let me unmute everyone and I will only mute everyone. Yes, sister, you can start. Hi everyone. How are you all? I hope you all are fine by God's grace. Okay, இன்னைக்கு எத்தனாவது நாள் கையில சொல்லலாமே, என்னால உங்களை பார்க்க முடியும். I think இன்னைக்கு 14வது நாள். I think
14 நாள்னா 14 சாப்டர்ஸ் நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரிமைனிங் எத்தனை சாப்டர்? 14 நாள். அதையும் சக்சஸ்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 28 டாக்டரைனை வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்போம். கரெக்டா? கரெக்ட் தானே? ஏதாவது பண்ணலாமே. சரி, இன்னைக்கு சர்ச்சுக்கு எல்லாரும் போனீங்களா? தம்ஸ் அப். போனீங்க, சரி. ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்களா? இன்னைக்கு ஃபுல்லா கடவுளோட நம்ம ஒன்னா இணைஞ்சிருந்திருப்போம். ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்காது, பார்த்துக்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இதை வந்து நம்ம மெயினான 3 வேர்ட் எடுத்துக்குவோம். நோட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஹிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா நான் இடையில கொஸ்டின் கேட்பேன், உங்களை பார்க்க முடியுது. கேட்டேன் அப்படின்னா பேர் சொல்லிதான் கேட்பேன், பார்த்துக்கங்க. யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூனிட்டினா என்னன்னு தலையை ஷேக் பண்ணலாமே. சண்டை போடுறதா போடாததா? யூனிட்டினா சண்டை போட மாட்டோம், நல்லா பொறுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சமாதானமா சந்தோஷமா இருக்கிறது தான் யூனிட்டி. சரியா? அத பைபிள்ல தாவீது தாத்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போமா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு படிக்க முடியுமா? சங்கீதம் 131:1. மெமரியா தெரிஞ்சா கூட சொல்லலாம். எனிஒன்? Daphne, are you ready with the verse? எல்லாரும் யார் ரெடியா இருக்கீங்கன்னு கை தூக்குனீங்கன்னா உங்களை அன்மியூட் பண்ணி விடுறேன். Who's ready with the verse? Okay, Nicholas unmute பண்ணி ரீட் பண்ணுங்க. இதோ கர்த்தாவே, என் இருதயம் உள்ளது அல்ல. சங்கீதம் 131:3. எனக்கு மிஞ்சின கர்மம் கர்த்தரும் என் சங்கீதம் 133:1. 133 133. இதோ சகோதரர் chapter 133 verses 1. எத்தனை இன்பமும் ஆனதே. வாவ், தேங்க்யூ நிக்கோலக்ஸ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சகோதரர் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது எவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது நன்மையாவுமே கூட இருக்கும். இப்ப வந்து யூனிட்டியா இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பத்தி நமக்கு கொஞ்சம் தெரியும். பாடினா என்னன்னு பார்க்கலாம். பாடி அப்படின்னா இதுல யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ணா நல்லா இருக்கும். எபேசியர் 1:23 நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு. பேஜ் நம்பர் 264. Ephesians chapter 1 verse 23 in New Testament, page number 264. யாராவது படிக்க முடியுமா? உங்களோட பார்ட்டிசிபேஷன் எனக்கு வேணும், இல்ல அப்படின்னா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். எடுத்திருக்கீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு படிக்கலாம். Saran can unmute. Defines the church as the body of Christ, describing it as the fulfillment of him who fills it all. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்ல பார்க்க போனா சரீரம், அந்த பாடி அப்படிங்கிறத வந்து சபைன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க பவுல். அப்ப பாடி அப்படின்னா என்ன? சபை. சபைன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சபைன்ற ஒரு டாபிக் வந்து பார்த்துட்டோம். சபை அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாரும் கடவுளை யாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒருமனப்பட்டு போய் ஒரு கட்டடத்துல இல்ல, சபைங்கிறது கட்டடம் இல்லைன்னு பார்த்திருப்போம். ஒரு பில்டிங் கட்டடத்துல போயிட்டு யாரெல்லாம் கடவுளை ஏத்துக்கிட்டு
இருக்காங்களோ அவங்கெல்லாம் கட்டடத்து உள்ளார போய் கடவுளை பாடி பிரேயர் பண்ணி துதிக்கிறப்பதான் அது சபையா மாறுது. சோ இப்ப சபைனா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது கிரைஸ்ட். நம்ம ட்ரினிட்டி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளுக்காக அவங்க நம்ம மேல வச்சிருந்த அன்பு நிமித்தம் அவங்களுடைய உயிரையே தியாகம் பண்ணவங்க. சோ இப்ப இந்த 3 வேர்ட்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். யூனிட்டி, பாடி, கிரைஸ்ட். யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் தெரியும் தானே? தம்ஸ் அப் பண்ணலாமே. ஓகே, இப்ப இது தமிழ்ல சேர்த்து சொல்லலாமா? எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணுங்க. மேம், கேன் யூ அன்மியூட் எவ்ரிவன்? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Yes, yes, one more. Yes. Unity in the இதோட மீனிங் நான் கேக்குறேன். இப்ப நான் என்ன சொன்னேன்? யூனிட்டினா ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னேன். பாடி அப்படின்னா சபைன்னு சொன்னேன். கிரைஸ்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிறிஸ்து. இத சேர்த்து சொல்லுங்க. கிறிஸ்துவின் சபையில் ஒற்றுமை. இததான் நம்ம பார்க்க போறோம். சபையில எப்படியெல்லாம் ஒற்றுமையா இருக்க போறோம் அப்படின்ட்டு. இப்ப நம்ம பாடியை எடுத்துக்கலாமா? இந்த பாடியில என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? கண்ணு இருக்குது, காது இருக்குது, கையெல்லாம் இருக்குது, காலு இருக்குது. சரி, கண்ணு இல்லாம பார்க்க முடியுமா? ஆக்ஷன் பண்ணலாமே. கண்ணு இல்லாம பார்க்க முடியுமா யாராலையாவது? கண்டிப்பா கண்ணு இல்லாம பார்க்கவே முடியாது. காது இல்லாம கேட்க முடியுமா? நோ சான்ஸ். கை இல்லாம மெயினானது சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போக முடியாது. அப்ப கண்ணோட வேலை என்ன? பார்க்கிறது, படிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் பண்ணும். காது என்ன பண்ணும்? இப்ப நான் சொல்றத கேக்குது இல்ல, அந்த வேலையை பண்ணது இல்ல. இப்ப கை என்ன பண்ணும்? நம்மளுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. காலு நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இப்ப எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு பாடி அப்படிங்கிறது. இதுல நம்ம உடம்புல இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது. இப்ப நம்ம உடம்புல உள்ள பாடி பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப சபையில சபைங்கிறது ஒரு பாடின்னு பார்த்துட்டோம். சபையில யாரெல்லாம் பார்ட்ஸா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்க எல்லாரும் என்ன எடுத்துக்கணும்னா 1 Corinthians chapter 12 verse 27 யாராவது படிக்க முடியுமா? பேஜ் நம்பர் 239. நீங்க பண்ணி வாசிங்க. சரி, இல்லைன்னா நானே படிக்கிறேன். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சரீரம்ங்கிறது சபைன்னு பார்த்துட்டோம். அதுல உள்ள அவயங்கள்னா நம்மள அந்த பார்ட்ஸ் தான். அப்ப நீங்களே அப்படின்னா யாரை குறிக்குது? நம்மள குறிக்குது. அப்ப சபையில உள்ள பார்ட்ஸ் யாரு? நம்ம தான். ஓகேவா? இப்ப ஒரு சின்ன ஸ்டோரி. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கியூ பண்ணிக்குதுங்க, யாரு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. என்ன பண்ணுதுங்க? ஆர்கியூ பண்ணிக்குதுங்க. நான் தான் இம்பார்ட்டன்ட்னு சண்டை போட்டுக்குதுங்க. ஓகேவா? கண்ணு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் தான் ரொம்ப முக்கியமான ஆளு, நான் இல்ல அப்படின்னா உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு கண்ணு சொல்லுது. அத உடனே காது என்ன பண்ணுது? இதுதான் ஃபாஸ்டா கேக்குமே. காது கேட்டுருது. கேட்டுட்டு இல்ல நான் தான் இம்பார்ட்டன்ட், நீங்க எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்ட்டு இது சொல்லிடுது. உடனே கை சண்டைக்கு வந்துடுது. அது எப்படி நீங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், நான் இல்லைன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு கை சொல்லுது. காலு மெதுவா வந்து இல்ல நான் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உதவி செய்யறேன், அப்ப நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எல்லாம் கைமையான்னு சண்டை போட்டுக்குதுங்க. சண்டை போட்டு
எதுக்கா இருந்தாலும் ஒரு எண்டிங்னு வரும்ல, ஒரு ஃபினிஷிங். எல்லாம் சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டு ஓகேப்பா நம்ம எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுப்போம், ஒரு முக்கியமான டிசிஷன் எடுப்போம், எல்லாரும் தனித்தனியா போயிடலாம், இனிமேல் நம்ம சேர்ந்து இருக்க வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் தனித்தனியா போகும்போது திடீர்னு பாடி கீழே விழுந்துடுது. ஏன் கீழே விழுவுது? ஏன்னா தனித்தனியா போயிட்டா பாடியில ஃபங்க்ஷன் நடக்காது. எல்லாம் நார்மலா இருந்தா, ஒன்னா இருந்தாதான் பாடியோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலா இருக்கும். அப்படிதானே? அப்படியா இல்லையா? பாடி ஃபங்க்ஷன்லாம் தனித்தனியா இருந்தாதான் நார்மலா இருக்குமா? எல்லாமே சேர்ந்து இருந்தாதான் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கும். சரி, இத வந்து சம்பந்தமே இல்லாம இத பத்தி சொல்றோமா? பாடி பார்ட்ஸ் சண்டை போட்டுக்கிட்டத பத்தி சொல்றோமா? கிடையாது. இத வந்து கொஞ்சம் சபையில, இது வந்து நம்ம பாடியில உள்ள பார்ட்ஸ், சபையில உள்ள பார்ட்ஸ் நம்மலாம். இத சபையில கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சபையில நம்ம இன்னைக்கு எல்லாருமே சர்ச்சுக்கு போயிருப்போம். அங்க என்னென்ன பண்ணிருப்போம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாங் சர்வீஸ், ரெண்டாவது பைபிள் படிச்சு ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் முடிச்சோன்னா எல்லாம் சில்ட்ரன் ஸ்கூல்லாம் போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் டிவைன் ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது சேடா இருந்தா நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம். அப்படிதானே? இதுல பாட்டு பாடுறவங்க வந்து இதுவுமே ஒரு சண்டை தான் நடக்குது. ஓகேவா? பாட்டு பாடுறவங்க வந்து இல்ல நான் தான் கிரேட்டு, இருக்கிறதுல நான் தான் கிரேட்டு, நான் இல்ல அப்படின்னா சர்ச் இல்ல அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. உடனே ப்ரேயர் பண்றவங்க இல்ல நான் தான் கடவுள்கிட்ட இருந்து நான் எல்லா பிளஸிங்கையும் கேட்டு வாங்கி கொடுக்குறேன், அப்ப நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்றவங்க சொல்றாங்க. உடனே ப்ரீச் பண்றவங்க என்ன சொல்றாங்க? நான் தான் பைபிள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன், அப்ப நான் தானே இம்பார்ட்டன்ட், நான் தானே கிரேட்டு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணாலும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணணும், அப்ப நான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சர்ச் உள்ளார சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இதுலயுமே ஒரு எண்டு வருது. எண்டு வரும்போது எல்லாரும் தனித்தனியா போயிடுறாங்க. தனித்தனியா போனா சர்ச் எப்படி இருக்கும்? சர்ச் ஃபங்க்ஷன் ஆகுமா? ஹாப்பியா போகுமா? ஒரு முழுமையா இருக்குமா? சொல்லுங்க. கண்டிப்பா இருக்காது. சரி, இந்த சிங்கிங் ப்ரேயிங் இந்த டேலண்ட்லாம் நமக்கு யாரு கொடுத்தது? கடவுள் தானே கொடுத்தாங்க. அப்ப இந்த டேலண்ட்லாம் வச்சு நம்ம கடவுளை தானே மகிமைப்படுத்தணும், நம்மளே பெருமையா பேசிக்கிட்டு இருக்க கூடாதுல்ல. சோ இந்த தாளந்தெல்லாம் வச்சு நம்ம கடவுளை தான் மகிமைப்படுத்தணும். ஏன்னா நம்ம எல்லாம் யாரு? கடவுளோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்படித்தானே? அப்படியா இல்லையா? சரி, யாருக்கெல்லாம் இதுல கிரிக்கெட் பிடிக்கும்? கை தூக்கலாமே. கிரிக்கெட்னோடனே சில ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் பிரைட் ஆகுது. ஏன்னா கிரிக்கெட்டு எல்லாரும் ரொம்ப ஃபேவரட் கேம் இல்ல? சரி, இப்போ ஒரு கிரிக்கெட் கேம், அதுல 11 பிளேயர்ஸ் நினைக்கிறேன், ஏன்னா நான் முன்னாடி பார்த்தது 11 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதுல மெயினா என்னென்ன இருக்கும்? பேட்ஸ்மேன் இருப்பாங்க, பவுலர்ஸ் இருப்பாங்க, விக்கெட் கீப்பர் இருப்பாங்க. பேட்ஸ்மேன் நல்லா பேட்டிங் பண்ணுவான். சரி, இதுல 3 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகேவா? பேட்ஸ்மேன் இல்லாம கிரிக்கெட்டை வின் பண்ண வைக்க முடியுமா கிரிக்கெட் டீம்? பேட்ஸ்மேன் இருந்தாதான் 6 4ன்னு அடிச்சு ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்பதான் ஆப்போசிட் டீம் அதை பீட் பண்றதுக்கு வருவாங்க. அப்படித்தானே? பேட்ஸ்மேன் இல்லாம ஸ்கோர் இன்க்ரீஸே ஆகாது. சரி, அப்படி இல்லைன்னா பேட்ஸ்மேன் இருக்காங்க, பவுலர்ஸ் இல்ல. பவுலிங் போட்டா தானே நெக்ஸ்ட் அகைன்ஸ்ட் ஆப்போசிட் டீமை வந்து பீட் பண்ண முடியும், அவங்களுக்கு விக்கெட் எடுக்க முடியும். அப்ப பவுலிங் இல்லாம வின் பண்ண முடியுமா? கண்டிப்பா வின் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் விக்கெட் கீப்பருமே வந்து ரொம்ப முக்கியம். போடுற பால், அடிக்கிற பால விக்கெட் எடுக்கணும், அதுதானே இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா விக்கெட் விழுவுமா? விழவே விழுவாது. சரி, இவங்க எல்லாமே சேர்ந்ததுதான் இவங்க எல்லாமே சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணாதான், பிளே பண்ணனாதான் அந்த டீம் வந்து இத வந்து சர்ச்ல அப்ளை பண்ணி பார்க்கலாமா? டீம்ங்கிறது ஒரு சர்ச்சா எடுத்துக்குவோம். ஓகேவா? சர்ச், அதுல கேப்டன் யாரு? நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்கதான் வந்து கேப்டன். நம்மளா யாரு? பிளேயர்ஸ்.
நம்ம எல்லாரும் சேர்த்து கடவுளை பாட்டு பாடி பிரேயர் பண்ணி துதிச்சா மட்டும்தான் நமக்கு பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்படிதானே? அப்படியா இல்லையா? ஏதாவது ஆக்ஷன் பண்ணுங்கப்பா. சரி சரி, ஓகே. இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச்சில் எப்படி இருக்கணும்? நம்ம யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம என்ன பண்ணலாம்? வாட் ஷுட் பி டூ இன் த சர்ச்? நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? சர்ச்சில் பி கைண்டா இருக்கணும், ரொம்ப பணிவாகவும், ரொம்ப ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அன்பாவும் இருக்கணும். இததான் யோவான்ல சொல்றாங்க, நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சில்ட்ரன் ஸ்கூல்ல ஒரு பையன் ரொம்ப சேடா வரான். சேடா வரும்போது நமக்கு என்ன அப்படின்னா இருப்போம். அப்படி நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. போயிட்டு என்னாச்சு அப்படின்ட்டு ஒரு அக்கறையா கேட்கணும். கேட்கும் போது அவனோட ஃபீலிங்க கண்டிப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அப்ப அவனோட ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் ஆனோடனே அவனோட ஹார்ட் எப்படி இருக்கும்? கொஞ்சம் லைட்டா இருக்கும். அவனோட ஹெவியான ஹார்ட் லைட் ஆயிடும். அப்ப அவனோட ஷேரிங்க ஷேர் பண்ணோன்னா அவன் ஃப்ரீ ஆயிட்டான். அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பை பகிர்ந்துக்கணும். அன்பு பகிர்றதுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம 10 கமாண்ட்ஸ் அத ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 4 கமாண்ட்மெண்ட் கடவுள்கிட்ட நம்ம நெருங்கிய அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்றது ஈஸி. ரிமைனிங் 6 கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தணும் அப்படின்னா அதையுமே ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். அப்படின்னும் போது அது மட்டும் இல்ல, அன்பு வச்சதுனாலதான் ஏசப்பா நம்மளுக்காக அவங்களோட உயிரையே கொடுத்தாங்க. அப்ப அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னன்னு பாப்போமா? ஹெல்ப் அதர்ஸ். நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவோமா? எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இப்ப பக்கத்துல யாருக்காவது பேனா இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்கள்ட்ட 2 இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஹெல்ப் பண்ணணும். அதை என்ன சொல்லியிருக்காங்க லூக்காவுல அப்படின்னா, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அத கடவுள் நம்மளுக்கு அதிகமா அவருடைய பிளஸ்ஸிங்க கொடுப்பாங்க. சரியா? அப்ப அதுலயும் இன்னொன்னு, கொடுத்ததை எல்லாரும் வெளில சொல்லி காமிக்கலாமா? நான் தான் அவனுக்கு அந்த பென்சிலையே கொடுத்தேன், சில்ட்ரன் ஸ்கூல்ல அந்த கிரையான்ஸை நான் தான் அவனுக்கு கொடுத்தேன் கலர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லவே கூடாது. ஏன்னா கடவுள் சொல்றாங்க, இந்த கை செய்யறது இந்த கைக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தானே. வலது கை செய்யறது கொடுக்கறத இடது கைக்கு தெரியக்கூடாது. கை பக்கத்துல இருக்க கைக்கே தெரியக்கூடாது. நான் பக்கத்துல இருக்க ஆட்களுக்கு சொல்லலாமா? சொல்லவே கூடாது. ஹெல்ப் பண்றது நம்ம பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட நீட்ஸை நம்ம மீட் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டீஸ் பண்றது. டீஸ் பண்ணலாமா? கிண்டல் பண்ணலாமா? இப்ப நீங்க சில்ட்ரன் ஸ்கூலுக்கு போறீங்க. உங்க சில்ட்ரன் ஸ்கூல்ல டீச்சர் என்ன பண்ணிருப்பாங்க? லாஸ்ட் வீக் ஒரு மெமரி வேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெமரி வேர்ஸை கேட்குறாங்க. நம்ம நல்லா படிச்சுட்டு வந்திருப்போம். கடகட கடகடன்னு எழுந்திருச்சு சொல்லிடுவோம். பக்கத்துல இருக்க பையன் என்ன பண்றான்? தெரியுது, ஆனா சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குறான். சொல்ல அந்த பயம், பதட்டம் அதெல்லாம் இருக்குது. உடனே நம்ம என்ன பண்றது? இதுக்கெல்லாம் போய் பயப்படுற, இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு ஓவரா கிண்டல் பண்றது. பாரேன் இவ்வளவு பயப்படுறான் அப்படின்ட்டு கிண்டல் பண்றது. அப்படி பண்ணலாமா? இயேசுப்பா பிள்ளைங்க கிண்டல் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க தானே. சூப்பர். இது மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நோ போஸ்டிங். அப்படின்னா என்ன? பெருமை பேசக்கூடாது. என் ட்ரெஸ் தான் அழகா இருக்கு, எனக்கு நிறைய ஹேர் இருக்கு, எனக்கு தான் கடவுள் இவ்வளோ டேலண்ட்டை கொடுத்துருக்காங்க, சிங்கிங் டேலண்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரேயர் நான் தான் நல்லா ப்ரேயர் பண்ணுவேன், அது மாதிரி பெருமை பாராட்டலாமா? பெருமை பாராட்டவே கூடாது. இததான் பைபிள்ல மத்தேயுல 23வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. தன்னை உயர்த்துபவன் தாழ்த்தப்படுவான்,
தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யாரெல்லாம் நம்மள தாழ்மையா எண்ணுறோமோ அவங்கெல்லாம் கண்டிப்பா கடவுளுடைய பார்வையில உயர்வா இருப்போம். சரி, நெக்ஸ்ட் இன்க்ளூட், எல்லாரையும் சேர்க்கிறது. இப்ப எல்லாரும் குரூப் சாங் பாட போறோம். ஓகேவா? இங்க பாடல, இப்ப சர்ச்சில் ஒரு குரூப் சாங் பாட போறீங்க. பாட போகும்போது அவனுக்கு வாய்ஸ் நல்லாவே இருக்காது, அவன் வேணாம், நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து பாடுவோம் அப்படின்னு தனியா ஒதுக்கலாமா? ஒதுக்க கூடாது தானே? எல்லாரையுமே சேர்த்து ஒன்னா பண்றதுதான் சபை. அப்பதானே அது முழுமையா இருக்கும். அப்படித்தானே? சரி, இதெல்லாம் இந்த ஸ்லைட்ல இருக்கிறது. சரியா? இப்ப உங்களோட ஃப்ரெண்டு அந்த சில்ட்ரன் ஸ்கூலுக்கு வரல, அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்கெல்லாம்? அவன் வரலன்னா பரவாயில்ல, அப்படியா இருப்போம். ஐயோ அவனுக்கு என்னாச்சோ, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு, என்னாச்சு, சரி என்னன்னு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு கண்டிப்பா கால் பண்ணி கேட்போமா? அன்பா என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்ப நியூவா நம்ம சர்ச்சுக்கு வராங்க. வந்தோடனே ஒரு பையன் நியூவா வரான், நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் வந்தா நமக்கு என்ன அப்படின்னா இருப்போம்? கிடையாது. நம்ம ஸ்மைல், ஃபர்ஸ்ட் ஸ்மைல் தான் சோசியல் ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்மைல் பண்றோம் அப்படின்னா அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ஸ்மைல் பண்ணி அவங்கள வார்ம் வெல்கம் பண்ணாதான் அவங்க திரும்ப திரும்ப வர ஆரம்பிப்பாங்க. சோ போர் அடிக்குதா எல்லாருக்கும்? அடிக்கல? இல்ல, முடிக்க போறேன், ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். சரியா? நம்ம எல்லாம் கடவுளுடைய ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப பாடி பார்ட்ஸ்ல ஒரு பார்ட் சஃபர் ஆனா எப்படி இருக்கும்? சரி, இப்ப எனக்கு ஒரு முள்ளு குத்திடுச்சு, கால்ல தானே குத்திருக்கு, அப்ப கால்ல மட்டுமா வலிக்கும்? கால்ல குத்துன உடனே இம்பல்ஷன் ஃபாஸ்டா போயிட்டு பிரெயினுக்கு கமெண்ட் கொடுக்கும். கமெண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா டியர் இங்க ஹைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகும்? வலிக்குது அப்படின்னு துடிக்க ஆரம்பிப்போமா? கத்தும் போது நம்ம மூஞ்சில எல்லா பார்ட்ஸும் அசையுமா? மூஞ்சில மட்டுமா அசையும்? வலிக்குதுன்னு இப்படி எல்லாம் தட்ட மாட்டோமா? குதிப்போம் சில பேரு. அப்பனா ஒரு பார்ட் சஃபர் ஆனிச்சு அப்படின்னா இது எல்லா பார்ட்ஸுமே சஃபர் ஆகும். அதே மாதிரிதான் சர்ச்சிலையுமே ஒரு ஆள் சஃபர் ஆனாங்க, கொஞ்சம் அவங்களோட ஃபங்க்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் ஆனிச்சு அப்படின்னா நம்மளோட ஹோல் சர்ச்சுமே என்ன ஆகும்? ஒரு முழுமையா இருக்குமா? கிரிக்கெட் டீம் எப்படி இருந்துச்சு? ஒரு ஆள் இல்ல அப்படின்னா வின் பண்ணுமா? பவுலர் இல்லைன்னா வின் பண்ணுமா? வின் பண்ணாது. அதே மாதிரிதான் நம்ம ஒரு அவங்களோட டேலண்ட கரெக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும். மெயினா இந்த பாடத்திலே மெயினானது என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாம்பிள் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. அந்த பாடி பார்ட்ஸ், கிரிக்கெட்டு, இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன பண்ணணும்ட்டு கைண்டா இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும், டீஸ் பண்ணக்கூடாது, பூஸ்டிங் பண்ணக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு மெயினான பாட்டு. இப்ப நம்ம எல்லாருக்கும் இந்த டாபிக்கோட மீனிங் எல்லாருக்கும் தெரியும்ல? யூனிட்டி இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இப்ப நான் கேள்வி கேட்கலாமா? நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நான் பார்க்கவா? என்ன சில ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் மாறுது. சரி, வேணாம், நாளைக்கு தெரிஞ்சிடும் குவிஸ்ல எத்தனை மார்க் வாங்குறோம் அப்படின்றது. குவிஸ் நம்ம அட்டன் பண்றோம், அதுக்காக நோட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது. அதை நம்ம சொல்ற செய்திய நம்மளோட டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் இங்க நம்ம சர்ச் அட்டன் பண்றோம்ல, இதுல ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, இந்த ஒற்றுமை இருந்தாதான் நம்ம பரலோகத்துல இருக்கிற நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க சர்ச்சில் ஒவ்வொரு என்ன அன்மியூட் பண்ணலாமா? கொஞ்சம் இனிமேல் கேள்வி கேட்பேன். பரலோகத்துல சர்ச்சை இருக்குதா இல்லையா? நமக்காக கடவுள் ஆயத்தம் பண்ணிருக்காங்களா இல்லையா?
ஆயத்தம் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம இங்க இவ்வளவு ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னாதான் அங்கேயுமே கடவுளை மகிமைப்படுத்த முடியும். நம்ம இங்க ஒற்றுமையா இல்லைன்னா நம்ம பரலோகத்துல என்ட்ரே ஆக முடியாது. நம்ம எல்லாம் குட் சில்ட்ரன்ஸ். அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போவோம். அப்படிதானே? ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். சரியா? என்ன அப்படின்னா, கண்ண மூடலாமா? அன்புள்ள தகப்பனே ஏசப்பா, உங்க சரீரத்துல எங்களையும் ஒரு பாகமா வைத்ததற்காக நன்றி ராஜா. ஏசப்பா, நாங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பை வெளிப்படுத்தவும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் ஆலயத்துல நாங்கெல்லாம் ஒன்றாக சேர்ந்து உண்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆமீன். சரி, இத டெய்லியும் நீங்க ஆமீன். இத டெய்லியும் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? இத சொல்லி பண்ணுவோமா? சரி, இப்ப ரீகால் பண்ணுவோம். யாராவது சம்மரைஸ் பண்றீங்களா நான் என்னென்ன சொன்னேன்றத? யாராவது? எனிஒன்? அப்ப கவனிக்கிறதானே? பதில் தெரிஞ்சவங்க அன்மியூட் பண்ணலாம். நான் உங்களை மியூட் பண்ணல. சரியா? நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நோட்ஸ பார்க்காம அப்படியே மனசுல இருக்கிறத சொல்லுங்க. எஸ், நத்தானியல் இஸ் ஆன்சர். ப்ளீஸ். அப்ப புரியல தானே யாருக்கும்? You can unmute yourself, Nathaniel. சபையில நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அப்படித்தானே? அத எப்படி எல்லாம் இருக்கலாம்? எஸ் ப்ளீஸ். சபையில ஒற்றுமையா இருக்கணும். அத எப்படி எல்லாம் ஒற்றுமையா இருக்கலாம்? அதுக்கு என்னென்ன குணம் நமக்கு இருக்கணும்? சபையில ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்னென்ன குணம் இருக்கணும்னு பார்த்தோம். இன்னைக்கு மெயினா அதுதான். சபையில ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும்னு சொன்னோமா? சொன்னோம் தானே? அன்பா இருக்கணும். ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னோமா? ஹெல்ப் பண்றோமா? ஹெல்ப் பண்ணணும். யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது. நம்மள நாமளே இது எல்லாத்தையுமே வாழ்க்கையில நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளால போக முடியும். ஓகே, எனக்கு கோஆபரேட் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் கிட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிஸ்டர் கலையரசி. நிச்சயமாக இன்னைக்குரிய லெசனை எங்களுக்கு தெளிவாக நிதானமாக பிள்ளைங்க புரியும்படியாக எடுத்து கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. கடவுள் உங்களை மென்மேலும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா எல்லாருக்கும் புரிஞ்சது. Did you understand? Yes. Even little Getzial understood. இல்ல Getzial உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? Yes. Getzialக்கே புரிஞ்சிருக்குன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுறது மட்டும் போதாது இல்லையா? ஆமா தானே? நீங்க இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறீங்க. ரெஸ்டாரண்ட் சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்க கவனிச்சிங்களா? நம்ம 38ல இருந்து 38 எல்லாம் வந்திருந்தாங்க. பட் டுடே ஆல் ஆஃப் அ சடன் 20, 22 அப்படில வந்துருச்சு. இன்னைக்கு என்ன ஏதாவது இன்னைக்கு Feb 14னால ஏதாவது எல்லாம் அவுட்டிங் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல இல்லையா? மேபி they are celebrating love, but we are celebrating the actual love. Yes or no? ஒரு அப்படியே எல்லாரும் அங்கன்னு ஒரு ஹை ஃபைவ் லெவல். Yes, we are actually celebrating the real love of Jesus. ஆமாதானே? உலகம் இந்த நாளை என்ன டேயா கொண்டாடிட்டு இருக்கு? வேலண்டைன்ஸ் டே, இந்த டே அந்த டே. ஓகே, பட் the real Valentine who is என்ன எல்லாம் வெக்கப்பட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க? who is our real Valentine? Jesus. ஆமாதானே? he is the one who gave us the biggest gift. ஆமாதானே? கிராஸ்ல நமக்காக உயிரையே கொடுத்திருக்காரு. இதை விட பெரிய கிஃப்ட் ஏதாவது இருக்க முடியுமா? ஐ வாண்ட் டு ஷேர் அ பிக்சர். சரியா? ஒரு பிக்சரை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோன்றீங்க. இது நம்ம அக்கா ஐ காண்ட் அன்மியூட்.
இல்லையே, எல்லாருமே அன்மியூட் பண்ணலாம். நான் கொடுங்க. ஓகே, ஜஸ்ட் அ மினிட். Okay, we have the best Valentine gift today. Papama, let's see that, okay? Yes. Can you see something in red? What is in red? Red da இருக்கிறது என்னதுங்க? என்ன word? இல்லையா, தெரியலையா? Yes, யாரால unmute பண்ண முடியுது? unmute பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். What can you see there? Yes, Valentine. இல்லையா? ஆனா அந்த முழு இது என்னது வேர்ட்ஸ் அங்க என்ன இருக்கு? எல்லாரும் சேர்ந்து ரீட் பண்ணலாமா? யார் அது? ஓகே, அந்த சீக்ரெட் எல்லாம் சொல்லக்கூடாது. Let's read the verse. John 3:16. காடோட வேலண்டைன் For God so loved the world that he gave. ஐயோ கடவுளே, somebody is talking God's slowly. Valentine. Okay, God is our Valentine, right? For God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him shall not perish but have everlasting life. John 3:16. தமிழ்ல யார் சொல்வான்? நான் சின்னதுல இதை இங்கிலீஷ்ல படிச்சிருக்கேன். தமிழ்ல யாராவது சத்தமா ரீட் பண்ணுங்க பாக்க. ரீட் இல்ல, மனப்பாடமா சொல்லுங்க பாக்கலாம். எஸ் நத்தானியல், எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துட்டேன். So you can unmute yourself. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் 3:16. Very good, Nathaniel. Proud of you. God bless you. Okay. சரி, இது ஏன் சொல்ல வந்த அப்படின்னா, இன்னைக்கு எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சதுனால சரி, ஓகே, everybody has gone for celebration. It's okay. நாளை தினத்தில் மறுபடியும் வந்துருவாங்கன்னு நம்புறேன். Let's pray. யாரெல்லாம் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நாளைக்கு மறுபடியும் அவங்க ஜாயின் பண்ணும்படியாக நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். Let's hold them in prayer. We are going to have the last closing prayer. நம்மளோட இன்னைக்கு வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி செக்ஷன்ல இருந்து வர்ஜீனியா அப்பாசாமி பாஸ்டர்மா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாஸ்டர்மா, can you lead us in the closing prayer? Virginia Pastorma, can you pray? Yes, Pastorma, yes. Yes, yes. 1 minute. Yeah, sure. என்னோடது இந்த சேர்ல தான். Others, please இந்த நோட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா வச்சுக்கோங்க. be quiet, please. We're going to pray. ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப நேர்த்தியா நடத்துனீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பிள்ளைகள் எல்லாரும் உற்சாகமா கலந்து கொண்டாங்க. அந்த பிள்ளைகள் அனைவரையும் ஜெபம் சிறு பிள்ளைகளை சுத்தமான நாமத்துக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்துல இருக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்த நல்ல தயவாக Pastorma, your mic is on mute.